ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு ப்ரோமோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அன்னபூரணியும் பைரவியும் ஆறுமுகமும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல சாமி கிட்ட நின்று சாமியுமே கும்பிட்டுக்கிட்டு இருக்கவும், உடனே அங்க இருக்கிற சிந்துவும் அன்னபூரணி கிட்ட வந்து, அத்தை நீங்க இப்ப சந்தோஷமா இருந்து நான் இன்னைக்குதான் பாக்குறேன். உங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து எவ்வளவு நல்லாச்சு. உங்களுடைய சந்தோஷத்துக்கு குறுக்க நான் எப்பவுமே நிக்க மாட்டேன். ஏன்னா உங்க மேல நான் நிறைய அக்கறையும் அன்பும் பாசமும் நிறையவே வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீங்க கஷ்டப்படவோ இல்ல இந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க யாருமே அது பழைய விஷயங்களை நினைச்சு வருத்தப்படவோ யாரும் கூடாது. அது மட்டும் இல்லாம என்னால உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. இனிமே நீங்க இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா நீங்க இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்து எவ்வளவு நாளாச்சு. அந்த சந்தோஷத்தை மறுபடியும் நான் உங்களுடைய முகத்துல இப்பதான் நான் பாக்குறேன். அதனால இந்த வீட்டுல இருந்து நான் வெளியே போயிடுறேன். உங்களுடைய தண்டனையை நான் ஏத்துக்கிறேன், மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஏன்னா உங்களுடைய தண்டனையும் சரியான ஒரு தண்டனை தான். ஏன்னா நான் மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லி இங்க டாக்டரை நான் இப்படி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கப்போ கண்டிப்பா என்னால யாருமே இந்த வீட்டுல கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் இந்த வீட்டுல நான் மனப்பூர்வமா நீங்க கொடுத்த தண்டனையை ஏத்துக்கிட்டு நான் எங்கேயாவது போய் நான் எப்படியாவது இருந்துக்கிறேன். ஆனா இந்த வீட்டுக்குள்ள நீங்க இல்ல இங்க டாக்டர் அங்க பைரவி ஆறுமுகம்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். இந்த வீட்டுக்குள்ள உங்களுடைய சிரிப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பைரவியும் வீட்டை விட்டு வெளியே போறதுக்காக அங்க அன்னபூர்ணி கிட்டையுமே சொல்லிடுறாங்க. இதை பக்கத்துல இருந்து கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க சிவாவும் ரொம்பவே வருத்தமா. உடனே அங்க அன்னபூர்ணி கிட்டையுமே சொல்லிட்டு சிந்துவும் வீட்டை விட்டு வெளியும் கிளம்பிடுறாங்க. உடனே சிவாவும் அழுதுகிட்டு அங்க இருக்கிற அன்னபூர்ணி கிட்ட, அது பெரியம்மா நீங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணது நான் கரெக்டு தான் சொல்லுவேன். அதுவும் இல்லாம நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலையும் அதுக்கு நான் உறுதுணையா உங்க பின்னாடி தான் நிற்பேன். இந்த ஒரு விஷயத்துலயும் ஒரு பொண்ணுக்கு நீங்க ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைக்கு எடுத்த ஒரு மனுஷனா நீங்க ஆயிடக்கூடாது. நீங்க இப்ப கூட என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிவாவும் அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும், உடனே அன்னபூர்ணி சிவா ஏதோ அவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே எனக்கு அவன் மேல பயங்கர கோபமா இருந்துச்சு. ஆனா அவ அவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி உன்னை பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்து உன்னை ரொம்பவே காதலிச்சிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அவ செஞ்ச தப்பு என்னன்னா அது ஒரே தப்பு தான் பண்ணிருக்கா. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எத்தனையோ தப்பு பண்ணிருக்காங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே சிந்து வந்து எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கா. அதெல்லாம் நான் எப்பவும் மறக்க மாட்டேன், எதுக்காகவும் மறக்க மாட்டேன். இங்க செலியனுக்கும் காயத்ரிக்கும் நல்லபடியா இப்போ ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுக்கு காரணமே இங்க சிந்து மட்டும்தான். ஏன்னா சிந்து மட்டும் அந்த கிணத்துல குதிச்சு காயத்ரியை காப்பாத்தலனா இப்ப காயத்ரியை உயிரோடையே பார்த்துருக்க முடிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாம இங்க காயத்ரிக்கும் இந்த செலியனுக்கும் கல்யாணமும் ஆயிருக்காது. அது மட்டும் இல்லாம இங்க எசக்கி கெட்டவதான் அப்படின்ற விஷயத்தவே இங்க இருக்கிற சிந்து தான் கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுத்தா. அப்படி இருக்கிறப்போ நான் சிந்து மேலே இருக்கிற கோபம் எனக்கு அப்போவே போயிடுச்சு. ஏன்னா சிந்து வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்தா, இல்லைன்னா சொல்லலை. அதை விட எனக்கு இங்கே காயத்ரியை காப்பாற்றி மிகப்பெரிய ஒரு நல்லது எனக்கு பண்ணி என்னுடைய மனசில் இடம் பிடிச்சிட்டா. அதனால் எனக்கு அப்போவே அவன் மேலே இருந்த கோபம் போயிடுச்சு. நீ உடனடியாக எங்கள் சிந்துவை கூட்டிக்கிட்டு நீ வீட்டில் சந்தோஷமாக இந்த வீட்டுக்குள்ளே நீயும் இங்கே சிந்துவும் சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி பைரவியும் ஆறுமுகமும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. சந்தோஷத்தோட வெளியில வந்து அங்க இருக்கிற சிவாவும் அங்கே தடக்கிக்கிட்டே போகிறாங்க. இங்கே சிந்து எங்கே போயிருக்கேன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு மாதிரியுமே தடக்கிக்கிட்டு இருக்க. ஆனால் இங்கே சிந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அன்னபூர்ணியத்தை என்னை இந்த வீட்டை விட்டு போக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்னு அங்கே இருக்கிற ஒரு பூச்செடி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அன்னபூர்ணியத்தை என் மேலே எவ்வளவோ கோவம் காமிச்சாலையும் ஆனால் அவருடைய அன்னபூர்ணியத்துடைய மனசில் என் மேலே கொஞ்சமாவது பாசம் இருக்க தான் செய்யுது. அதனால் கண்டிப்பாக என்னை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு நான் போகிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக அன்னபூர்ணியத்தை மனசு மாதிரி என் மேலே இருக்கிற கோவத்தை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படின்றதுனால தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த வந்து அவங்க உண்மையாகவும் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல்
அவங்க வாயால் மன்னிக்க சொல்லணும் அப்படின்றதுனாலையுமே சொன்னாங்க. உடனே சிவாவும் தடகிக்கிட்டே இருக்க அங்கே பின்னாடி நின்றுக்கிட்டு இங்கே இருக்கிற சிந்துவும், டாக்டரே நான் உங்களை விட்டு போக மாட்டேன், இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும் அன்னபூர்ணியத்தை என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்னபூர்ணியத்தை எனக்கு அங்கே காயத்ரி கிணத்துல குதிச்சு நான் காப்பாற்றின போதே அப்போவே அன்னபூர்ணியத்துக்கு என் மேலே இருந்த கோபம் அப்போவே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னதான் இருந்தாலையும் அந்த கல்யாண மண்டபத்தில் நான் உங்களை இப்படி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்திருக்க கூடாது, அது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். என்னதான் இருந்தாலையும் அன்னபூர்ணியத்துக்கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லி அன்னபூர்ணியத்துக்கிட்ட நான் கேட்டிருந்தா அன்னபூர்ணியத்தையே எனக்கு உங்களை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் நான் கேட்காம இப்படி ஒரு தப்பு பண்ணி அன்னபூர்ணியத்தையுடைய மனசை நான் மிக பெருசாக நான் கஷ்டப்படுத்திட்டேன். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அன்னபூர்ணியத்தை என்னை மறக்காமல் இருக்காங்க. ஏன்னா அன்னபூர்ணியத்துக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். ஏன்னா இங்கே என்னுடைய சாமிக்கு மேலே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அன்னபூர்ணியத்தையே. ஏன்னா அன்னபூர்ணியத்தை எனக்காகவும் என்னுடைய ஃபேமிலிக்காகவும் எவ்வளவோ உழைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னதான் என் மேலே அவங்க வெறுப்பை காமிச்சாலையும் என்னதான் என் மேலே கோவத்தை காமிச்சாலையும் அவங்க மேலே இருக்கிற பாசம் கொஞ்சம் கூட எனக்கு குறையாது. ஏன்னா அவங்கள நான் கடவுளுக்கும் மேலே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால என்னுடைய குல தெய்வமே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்துவுமே சொல்லிடவும், உடனே அங்கே இருக்கிற சிவாவும், சிந்து எதுக்காக அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணியத்தை அன்னபூர்ணி பெரியம்மா உங்களை மன்னிச்சிட்டாங்க. உன்னை மன்னிச்சதும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே இங்கே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி பெரியம்மா ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்தாங்கன்னா அதை காப்பாற்றியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணியத்தை இங்கே சுவாத்திக்கு எனக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு அவங்க அம்மா கிட்டேயுமே வாக்கு கொடுத்துட்டு இங்கே இந்த ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலனா அன்னபூர்ணி பெரியம்மா இப்போ இந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே அசிங்கப்பட்டு நிற்பாங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் யோசிக்கணும். ஏன்னா அன்னபூர்ணி பெரியம்மா எனக்கு யார் முன்னாடியும் அசிங்கப்பட்டோ அவமானப்பட்டோ நிற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவும் சொல்லிடுவாங்க. உடனே இங்கே சிந்துவும், டாக்டரை எதுவுமே அன்னபூர்ணியத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா எங்கள் சுவாதிக்கிட்ட பேச வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுவே சுவாதி இதே இடத்துல இருந்து சுவார்த்தி இடத்துல நான் இருந்திருந்தாலையும் கண்டிப்பாக எங்கள் சுவாத்திக்காக நான் உங்களை விட்டு கொடுத்துருப்பேன். ஏன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, ஏன்னா அவங்கள நான் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பேன். அதனால் கண்டிப்பாக நான் எடுத்து சொன்னேன்னா சுவாத்தி படித்த பொண்ணு நல்லாவே புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்துவுமே சொல்லிடுவாங்க. உடனே சிவாவும், சரி சிந்து உள்ள அன்னபூர்ணி பெரியம்மா உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, வா சிந்து உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ளேயுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அன்னபூர்ணி முன்னாடி நின்றுக்கிட்டு, பெரியம்மா இதுக்கு மேலே எனக்கு வேறு எந்த ஒரு ஆசையுமே வேணாம், உங்களை நான் கடைசி வரைக்கும் என்னுடைய அம்மாவா நான் உங்களை கடைசி வரைக்கும் நான் பத்திரமா உங்களை சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பேன். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம நான் பார்த்துப்பேன். நீங்கள் இன்றைக்கி தான் என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய மனசில் இருக்கிற ஒரு விஷயங்களை நிறைவேற்றிருக்கீங்க. இன்றைக்கி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும், உடனே அன்னபூர்ணியும், சிவா நான் தான் இவ்வளோ நாளாக முட்டாளாக இருந்திருக்கேன், உன்னுடைய ஆசைகள் என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னுடைய ஆசைக்காக உன்னுடைய வாழ்க்கையவே நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இவ்வளோ அசிங்கத்தெல்லாம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ தப்பான ஒரு விஷயங்களெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தான் அதில் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா கல்யாண விஷயத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து கடைசி வரைக்கும் வாழ போறவங்க. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில நான் முடிவு பண்ணிட்டு லைஃப் லாங் வாழ்க்கையை நான் நாசம் ஆக்கிட்டு இருப்பேன். சுவாத்திக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா அங்க சிந்து மேல இருந்த கோவத்தினால சுவாத்திக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணேன். ஏன்னா சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நான் அப்படி பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சுக்கோங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். உடனே அங்க இருக்கிற அன்னபூர்ணியும் பயங்கர ஒரு வருத்தத்தோடு தான் அங்கே சிந்துக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. சிந்துவுமே, அத்தை என்னத்தை நீங்கள் எங்கிட்ட இப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்கிட்டலாம் மன்னிப்பே கேட்கக்கூடாது. சாமி ஒரு பக்தர்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்க முடியும், நீங்கள் கேட்கவே கூடாது. என்னதான் இருந்தாலையும் நாங்கள் தான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், அப்படி ஒரு தப்பை நாங்கள் பண்ணியிருக்க கூடாது. நாங்கள் தப்பு பண்ணதுக்கு நாங்கள் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறோம். அவ்வளோ மண்டபத்து முன்னாடி அவ்வளோ ஆட்கள் முன்னாடி நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை கொடுத்துருக்க கூடாது. உங்களை
நான் அவமானப்படுத்தி நிற்க வச்சிருக்க கூடாது. என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையுமே நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய பிரச்சனை எதுக்காக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதுக்கு காரணமே முக்கியமாக நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை யாருக்குமே கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் இந்த ஒரு கஷ்டத்தை எப்படி உங்களுக்கு நான் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு நான் எப்போவுமே நான் கடமைப்பட்டிருப்பேன். ஏன்னா எனக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணலாலையும் எனக்காக நீங்கள் நின்றுருக்கீங்க. என் மேலே நீங்கள் எவ்வளவோ வெறுப்பு காமிச்சாலையும் ஆனால் மனசுக்குள்ளே என் மேலே நீங்கள் கொஞ்சம் பாசம் வச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் மட்டுமே இந்த வீட்டை விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசே கிடையாது. ஏன்னா இந்த வீட்டை விட்டு போனேன்னா எனக்கு வேற எந்த இடமுமே தெரியாது. அதுவும் இல்லாமல் எங்கே நான் ஸ்டே பண்ணுவேன், எனக்கு வேறு ஆட்களுமே தெரியாது. அதனால தான் நான் இங்கேவே சுற்றி வந்தேன். ஏன்னா என்னுடைய அப்பாவுக்கு நான் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன், என்னுடைய தங்கச்சிக்கு நான் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். நான் யாருக்குமே மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கேனே தவிர யாருக்குமே நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்ததே கிடையாது. அதனால தான் எங்கள் டாக்டரை விட்டு நான் வெளியே போயிடுறேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு நான் போகிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு மாதிரியுமே அங்கே இருக்கிற சிந்துவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணியும், சிந்து நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பை கேட்கணும், நீ தான் ஏதோ எதர்ச்சியா அங்கே இருக்கிற சிவா மேலே பாசத்தோட சிவா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா மேலே ஆசை வச்சுக்கிட்டு சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா கூட நான் அந்த ஒரு விஷயத்த எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருப்பேன். ஆனால் நீ எதுவுமே சொல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் சிவாவை இங்கே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிற்க வச்சது மிகப்பெரிய ஒரு தப்பு. நான் என்றைக்குமே உங்களை நான் மறக்கவும் மாட்டேன், அந்த ஒரு விஷயத்த மன்னிக்கவும் மாட்டேன் தான் என்னுடைய மனசில் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் காயத்ரியை எப்போ நீ கிணத்துல குதித்து காப்பாற்றினியோ, உன்னுடைய உயிரை பணைய வச்சு நீ காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்தனோ அன்னையிலிருந்து நான் உன் மேலே இருந்த கோவத்தை என்னுடைய மனசுலேருந்து நான் எப்போவோ தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அன்னபூர்ணியும் சொல்லிடவும் உடனே சிந்துவும், அத்தை எனக்கு இப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இங்கே ஆறுமுகமும் பைரவியும் எல்லா விஷயத்தையும் மறந்து இப்போ 2 பேருமே சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருந்தாலையும் எனக்கு எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே பைரவியும் அங்கே இருக்கிற ஆறுமுகமும் 2 பேரும் சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு வெளியே வந்து நிற்கவும் இதை பார்த்த அங்கே இருக்க அவங்க சிவாவும் அன்னபூர்ணி சிந்துன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த அங்கே இருக்கிற ஆறுமுகமும், அம்மா இதுக்கு மேலேயுமே இதெல்லாம் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம், ஏன்னா நம்ம மொத்த ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் இல்லாமல் உங்கள் கூட சேர்ந்து நான் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே பைரவிக்கும் எனக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்ததே நீங்கள் மட்டும்தான். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா. இதுக்கு மேலே நீங்கள் சிந்து மேலே இருக்கிற கோவத்தை மறந்து சிந்து மேலே இருக்கிற கோவத்தை மன்னிச்சு நீங்கள் சிந்துவை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. உடனே ஆறுமுகத்தை பார்த்து, ஆறுமுகம் நீயே சொல்லிட்ட, இதுக்கு மேலே நான் எப்படி அங்கே சிந்து மேலே இருக்கிற கோவத்தை நான் மன்னிக்காமல் இருக்குவேன். கண்டிப்பாக அவன் மேலே இருக்கிற கோவம் எனக்கு எப்போவோ போயிடுச்சு. ஏன்னா சிந்து மேலே இருக்கிற கோவம் என் மனசுக்குள்ளே இருந்தாலையும் ஈகோனால் அவளை என்னால் மன்னிக்க முடியல. அது ஒரு கோதை தான், மற்றபடி எனக்கு வேறு எந்த ஒரு கோரவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணி சொல்லிடவும் உடனே இங்கே பைரவியும், அத்தை உங்களுடைய மனசு எல்லாருக்குமே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இப்போ வரைக்கும் உங்களுடைய பேச்சை தட்டாமல் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அது என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்களை மாதிரி பொறுப்பான ஒரு நல்ல ஒரு விஷயங்களை யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் யாருமே பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும்தான் எல்லாருக்கும் இப்படி ஒரு நல்ல ஒரு அறிகுறியை சொல்லியிருக்கீங்க. மற்றபடி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற சிவாவுடைய அம்மா இங்கே மகாவுமே இந்த வீட்டுக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்குமே நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக அப்படியேப்பட்ட ஒரு பர்சனை இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது தவிர மற்றபடி இந்த வீட்டுக்குள்ளே இனிமேல் இந்த ஒரு விஷயத்த பழைய விஷயத்த யாருமே எதுவுமே பேசவும் கூடாது, அதை பற்றி ஆர்கியூமெண்ட்டும் இங்கே யாருமே பண்ணவும் கூடாது. என்னதான் இருந்தாலையும் இப்போ எல்லாருக்கும் சமாதானம் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே பைரவியும் ஆறுமுகத்தை நம்பாமல் இருந்தால் ஆறுமுகத்தை சந்தேகப்பட்டுக்கிட்டு
இங்க சஞ்சய் மேல முழுக்க முழுக்க நம்பிக்கிட்டு இருந்தா. இப்ப சஞ்சயுடைய சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. இப்ப ஆறுமுகத்துடைய நல்ல எண்ணங்களும் புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்ன, எல்லாருமே இப்ப ஒத்துமையா இருக்க வேண்டிய நேரம். இனிமே பழைய விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு யாருமே யாருடைய மனசுமே கஷ்டப்படாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுதான் ரொம்பவே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்துவுமே சொல்லிடுறாங்க. சிவாவும், ஆமாங்க பெரியம்மா, நீங்கள் இன்றைக்கி தான் என்னுடைய மனசில் இருக்கிற ஒரு ஆசையை நிறைவேற்றிருக்கீங்க. எனக்கு என்னதான் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ விஷயங்கள்ல நீங்கள் தான் முடிவு எடுத்திருக்கீங்க. அதுக்கெல்லாம் நான் எதுக்குமே மறுப்பு சொன்னது கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன விஷயத்த நான் மனப்பூர்வமாக தான் செஞ்சேன். இப்போ கூட நீங்கள் சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்த சொன்னாலையும் நான் மனப்பூர்வமாக அதை செய்வேன். இப்போ வரைக்குமே நான் உங்களுடைய பேச்சை தட்டாமல் கேட்டுக்கிட்டு அது உங்கள் மேலே வச்சுட்டு இருந்த மிகப்பெரிய ஒரு மரியாதை தான் காரணம். ஏன்னா இப்போ வரைக்கும் உங்கள் மேலே வச்சுட்டு இருந்த மரியாதைனால இப்போ நீங்கள் அதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இப்போ சிந்துவுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சிந்துவை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. எனக்கு இது போதும், எனக்கு இந்த ஒரு விஷயம் போதும். ஏன்னா எனக்கு சிந்து இருந்தால் நான் என்ன வேணால் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே சொல்லிடுவாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணியும், சிவா இதுக்கு மேலே என்ன பேச்சு, நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து சிரித்து சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் நம்ம நிம்மதியாக நம்மளுடைய குலசாமி கோவிலுக்கு போயிட்டு நம்ம இந்த ஒரு சந்தோஷத்தை கொண்டாடிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியும் எல்லா ஏற்பாடையுமே பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஸ்னேகா நான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும், சிவா எனக்கு கிடைக்கலனா கண்டிப்பாக சிவாவையும் சரி அன்னபூர்ணி சின்னுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன். இவங்க 3 பேரால் தான் என்னுடைய வாழ்க்கையை இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. சிவா என்னை ரொம்பவே காதலிச்சுக்கிட்டு இருந்தார். என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இடையில் இந்த சிந்து மூக்க நுழைச்சி இப்போ சிந்து சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ டிவோர்ஸும் ஆகாமல் இப்போ என்னென்னமோ பண்ணி சுவாதிக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி சிவா இப்போ என்ன தான் முடிவெடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் சிவா மட்டும் கண்டிப்பாக எங்கள் சிந்துவை விட்டு விலகவும் மாட்டான், சிந்துவை எப்போவும் மறக்க மாட்டான். அது எனக்கு நல்லாவே தெரியும். அன்னபூர்ணியை எவ்வளவோ சொன்னாலையும் சுவாத்தியை எங்கள் சிந்து சுவாத்தியை எங்கள் சிவா கல்யாணம் பண்ணிக்க மாட்டார்னு சொல்லிட்டு எனக்கு உறுதியாக தெரியும். அதனால் எங்கள் சிந்துவையும் அன்னபூர்ணியையும் நம்ம சும்மாவே விடக்கூடாது. இவங்க 2 பேரையுமே கதையை முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பாக சிவாவை மனசை மாற்றி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அவங்களுடைய அப்பா கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலையும் ஸ்னேகா ப்ராது கொடுத்து ஒரு பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்து முன்னாடி சிவா என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றலாம் சொல்லியிருக்காரு. என் கூட நிறையவே ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அன்னபூர்ணி அத்தையும் எனக்கு வாக்குமே கொடுத்துருக்காங்க, சிவாவை நான் உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த வாக்கை மீறி எப்படி இங்கே சிவாவை சுவாதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? கண்டிப்பாக எங்கள் சுவாதிக்கு எங்கள் சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. எனக்கு தான் எங்கள் சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராது கொடுத்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி அதுக்கப்புறம் ஒரு பேட்டியுமே கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டியை தட்டு கேட்டு சிந்துவுமே அங்கே இருக்கிற ஸ்னேகா பயங்கரமாக வெளுத்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஸ்னேகாவுடைய தெரிஞ்ச ஒரு ரிலேஷனில் ஒரு பையனை கூப்பிட்டு எங்கள் ஸ்னேகாவை மிரட்டி அதுக்கப்புறம் ஒரு வாக்குமூலத்தை சிவா நல்லவர் தான், சிவாவை நான் ரொம்பவே ஒன் சைடாக நான் ரொம்பவே எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால இப்படி ஒரு பொய்யை நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கே மறுபடியும் ஸ்னேகா ஒரு பேட்டியை கொடுத்து சிவா நல்லவர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வெளியே வச்சதே அங்கே இருக்கிற சிந்து மட்டும்தான். இங்கே எல்லா விஷயத்துலையுமே சிந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நல்லது செஞ்சுருக்காங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே சிந்து மட்டும்தான். இங்கே அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு பர்சன் அங்கே சிந்து மட்டும்தான். உடனே எங்கள் பைரவியுமே என்னதான் இருந்தாலும் இப்போ எங்கள் ஆறுமுகத்தை பிடிச்சிருக்கு, ஆறுமுகத்தை விட்டு என்னால் ஊருக்கு போக முடியல, என்னால் ஆறுமுகத்தை விட்டு எப்போவுமே பிரியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வச்சுக்கிட்டு இருந்த பைரவியுடைய மனசு அப்போவே சஞ்சயை நம்பாமல் ஆறுமுகத்துக்கு கூட பிடிச்சி பழகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது. ஏன்னா இங்கே ஆறுமுகமும் பைரவியும் 2 பேரும் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைரவி அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட டிவோர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறான்னா அதுக்கு ஒரே காரணம் அங்கே சிந்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே இருக்கிற அன்னபூர்ணியை நினச்சி இன்னும் மேலும் மேலும் சிந்து மேலே இருக்கிற கோபம் இன்க்ரீஸ் ஆகிட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ கோபம் வச்சுட்டு இருந்தாலையும் கடைசியாக வந்து சிந்து மேலே இருந்த கோவத்தை வந்து சிந்துவே பார்த்தீங்கன்னா துடைச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஆபத்தான கிணத்துக்குள்ளே குதித்து காயத்ரியை காப்பாற்றி இது செலியனுக்கும் அங்கே இருக்கிற காயத்ரிக்கும் 2 பேருக்கும் கல்யாணம் ஆன ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது வந்து சிந்துவால் மட்டும்தான். ஏன்னா சிந்து வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும், யாருக்கும் என்னால் ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி யாருக்குமே எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம அவங்களுடைய சந்தோஷத்தை இழந்து அவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமே தான் இங்கே சிவா கூட சேர்ந்து சந்தோஷமாகவும் இருக்க போகிறாங்க. என்னதான் இருந்தாலையும் அவ்வளோ நாள் இங்கே 4 வருஷமாக இங்கே அன்னபூர்ணியும் சிந்துவை மன்னிக்காமல் மறக்காமல் அவங்களுடைய மருமகளை ஏற்றுக்காமல் அவங்களுக்கு தண்டனையை கொடுத்து வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சுட்டு இருந்தாலையும் இப்போ சிந்துவை மன்னித்து மறந்து இங்கே அந்த வீட்டுக்குள்ளேயுமே ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, இந்த வீட்டுக்குள்ளே யாருமே கஷ்டப்படக்கூடாது, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்துவும் சுருடவும் உடனே அன்னபூர்ணியும் சிவா இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளே யாருமே எந்த ஒரு பொய்யுமே சொல்லக்கூடாது, எனக்கு பொய்னா யார் சொன்னாலையுமே அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு உனக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே எந்த ஒரு விஷயம் பண்ணணுன்னாலையும் எல்லாருமே கன்சல்ட் பண்ணி பேசணும். அது மட்டும் இல்லாமல் யார் எந்த ஒரு விஷயமும் பண்ணணுன்னாலையும் அதை ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சிவாவும் பெரியம்மா இதுக்கு மேலே எந்த ஒரு எனக்கு பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் டைம் டேபிள் கூட நீங்கள் போட்டு கொடுங்க, அதெல்லாம் நான் ரூல்ஸை மாதிரி இந்த ஸ்கூல் பசங்களை டைம் டேபிள் மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி நீங்கள் போட்டு கொடுத்தா கூட நான் அதை கடைபிடிக்கிறதுக்கு ரெடி. எனக்கு சிந்துவை எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சிட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துப்பேன், நீங்கள் பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவும் சுருடவும் உடனே அங்கே இருக்கிற சிந்துவும் உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்த உடனே இதை பார்த்த அன்னபூர்ணி, ஆறுமுகம், பைரவி அங்கே இருக்கிற சிவான்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக பல்ஸெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. சிவாவுமே உடனே அவங்களுக்கு கான்சியஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சிவாவும் சொல்லவும் உடனே இங்கே சிந்துவை வந்து சிவா தூக்கிக்கிட்டு உடனே எல்லாருமே பதட்டத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. என்னடா இப்போ தான் யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாரும் நிம்மதியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா உடனே இப்போ சிந்துவும் மயக்கம் போட்டுமே கீழே இருந்துட்டுறாங்க. உடனே சிந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சிவாவும் அட்மிட் பண்ணி உடனடியாக ட்ரீட்மெண்ட்டும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அங்கே சிந்து கண்ணுமே விழிச்சிடுறாங்க. ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சிவாவுக்கு மட்டும்தான் தெரியும். சிவா வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் வெளியே வந்த உடனே வருத்தமாகவும் வந்து நிற்கிறாங்க. வருத்தமாக வந்து நின்றதை பார்த்ததுமே அன்னபூர்ணி, சிவா இங்கே சிந்துக்கு என்னாச்சு, சிந்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணி கேட்கவும் பெரியம்மா இங்கே சிந்துக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அவள் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அங்கே இருக்கிற அன்னபூர்ணிக்கு பயங்கர சந்தோஷம். பைரவியும் சிவா என்ன சொல்கிறீங்க, இங்கே சிந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஒவ்வொரு சந்தோஷமான ஒரு விஷயமா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இருந்தாலையும் ஸ்னேகா வந்து இங்கே அன்னபூர்ணியுடைய ஃபேமிலியவே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்லேருந்து ஆட்களை இறக்கி அவங்க மொத்த பேரையுமே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து கொட்டி இறைச்சிட்டாங்க. அதனால் இவங்கள வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த அடியாட்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வெளியேவும் அங்கே அன்னபூர்ணி வீட்டு முன்னாடியும் எல்லாருமே காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. பிளான் போட்டு இவங்கள கெச் போட்டு தூக்கணும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற ஸ்னேகா வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் இங்கே எல்லாருமே இங்கே எல்லாமே அவங்க வருவாங்க அப்படின்றதுனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவும் உடனே இங்கே சிந்துக்கு வந்து இந்த விஷயம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் வந்து தெரியாது. அதனால் சிவாவும் போயிட்டு சிந்து உனக்கு எதனால் மயக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே கேட்பாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற சிந்துவும் என்ன சொல்கிறேன் டாக்டர், எனக்கு ரொம்பவே வாமிட்டெல்லாம் வர மாதிரி இருக்குது, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்து சொல்லவும் உடனே சிவாவும்
நீ எதுக்குமே கவலைப்படாத சிந்து, உனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறேன், நீ அம்மா ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே அங்கே இருக்கிற சிந்துவுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுடுறாங்க. டாக்டரே, என்ன சொல்கிற டாக்டரே, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இப்போ எல்லாமே நல்ல நல்ல விஷயமெல்லாம் நடக்குது. அன்னபூர்ணியத்தை என்னை மன்னிச்சு மறந்து அந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. எனக்கு இப்போ இதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கடவுளுக்கும் மேலே நினச்சிக்கிட்டு இருந்த அன்னபூர்ணியத்தை எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணதும் எனக்கு எவ்வளோ நல்லதெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவா கிட்ட சொல்லிடவும், உடனே சிவா கேட்ட உடனே, ஆமாம் சிந்து, இதுக்கு மேலே யாருமே எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாது. ஏன்னா யாருக்கும் நம்ம எந்த ஒரு கெடுதலும் பண்ணல. அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பும் எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். எல்லாருக்குமே இப்படி ஒரு கஷ்டங்களை கொடுத்து தான் இப்படி ஒரு சந்தோஷங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவனே எழுதி வச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே சொல்லிடுவாங்க. வெளியே நின்றுக்கிட்டு இருந்த அன்னபூர்ணியும் அங்கே இருக்கிற எல்லா ஆட்களுக்கும் என்னுடைய மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.